எல்லாருக்கும் வணக்கங்க. 2 நாளாக மழைன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே வரலைங்கனாங்க. இன்னைக்கு தான் காட்டுக்குள்ளேயே வரப்போகிறோங்க. என்னென்னலாம் அறுவடைக்கு இருக்குதுன்னு நீ போய் பார்க்குற போது தான் தெரியுங்க. காய்கறிகளாக எல்லாம் வந்திருக்கு. போய் அப்படியே அறுவடை என்னோட நீங்களும் வந்து பாருங்க. செல்வே, ஆ இந்த நெல்லிக்காய் மரத்துல ஆ ஒரே ஒரு நெல்லிக்காய். ஒரே ஒரு நெல்லிக்காய். ஆமா, இங்க ஒரே ஒரு நெல்லிக்காய் இங்கேயும் இருந்ததுங்களே. இங்க இப்பதானே பார்த்தோம். இந்த இங்க இங்க ஆ ஒரே நெல்லிக்காய் தான் இருக்குது. நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல தெரியுது. இதை எடுத்துடலாங்களா? இங்கே பாருங்க அழகா. பிடிச்சிட்டியா? ஆமாம், இந்த மரத்துலேயே இப்போது ஒரே ஒரு காய் தான். சீசன் இல்லைங்கன்னு நினைக்கிறேங்க. இன்னும் பெருசாகு அதுக்குள்ளே பறிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தீங்கன்னா. சரி பரவாயில்ல, அது பார்த்ததும் நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுது. இப்போவே உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்றணும். உப்பு மிளகா பொடி எப்படி இருந்தோமா ஞாபகம் வந்துருச்சுங்க. பக்கத்துலேயே கலாக்காய் வருகுது. அன்னைக்கு பறிச்சது அந்த பக்கம் காய் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்க, பிஞ்சு காய் ஒவ்வொன்று இருக்குது. உப்பு மிளகு பொடி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. பால் நிறைய வருது. பால் வருதுங்க. பழுத்தே போச்சு விடுது. பழுக்கலி கலர் அப்படி இருக்குது. உள்ள வருங்க நிறைய இருக்குது. நீங்கள் தான் எடுக்கணும். கலாக்காய் பார்த்தா எல்லாத்துக்குமே அந்த ஊறுகாய் நினப்பு வந்து ஆமாங்க, எச்சில் ஊற ஆரம்பிச்சிரு. எல்லாத்துக்குமே பள்ளிக்கூட ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம படித்த காலத்தில் படிச்சவீலுக்கு. ஆமாம், இதுதான் முதல்ல கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. நிறைய இருக்குது செல்லி. ஆமாங்க, அன்னைக்கு எடுத்தது வந்து அந்த பக்கம் இருந்த செடிங்க. இது வந்து 2வது வருஷமாக காய்க்குது. நிறைய இருக்குதுங்குள்ள. ஆமாம். ஆடா ஆமாங்க, நல்லா எத்தத்தை சோடு ஆகிடுது. நெல்லிக்காய் ஏட்டாவே நெல்லிக்காய் சைஸ்லேயே இருக்குது வருங்க. சரி நம்மளுக்கு அப்பா இதே போதுங்களா? ஆமாம், நெல்லிக்காயும் கூட ஒன்று வைக்கிறேன். செல்விமா. செல்விமா ஏங்க கூட்டு பார்த்தேன். சரி கூப்பிட்டு பாருங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு பார்த்துட்டா தான் இருக்கிறீங்க. பக்கத்துல சுக்குட்டிக்காய் வருங்க, சூப்பரா. சுக்குட்டி காய் இல்லை, சுக்குட்டி பழமே ஆயிடுச்சு. வரு பழம் ஆயிடுச்சு, காய் இருக்குது வருங்க. இன்னைக்கு அப்பா பச்சை சுக்குட்டிக்காய் குழம்பு வச்சிடல. கட் பண்ணி எடுத்துலாமா? கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படியே பத்திட்டு வந்துருச்சு அந்த முள்ளுக்கூடைய. 1 கிலோ காயே வரமாட்டேங்குதுங்க இந்த ஒரு செடியிலேயே. நீங்கள் தான் கட் பண்ணுறத பார்த்தா எலுமிச்சை செடி கட் பண்ணுறவங்க காய் வருங்க. ஜடையாக பிடிச்சிருக்குது. ஆமாம், கொண்டு போய் பொறுமையாக உட்காந்து எடுத்துக்கலாங்க. இங்கேருந்து வச்சோம்னா பூரா முள்ளு கீச்சிரு. கொத்த எடுத்துட்டோம்னா அங்கே வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக எடுத்துக்கலாம். பூரா எலுமிச்சை செடியோடு ஒட்டி வந்தங்காட்டிக்கு மரமாட்டாவே வளர்ந்துருச்சுங்க. அதுவும் எத்தச்சோடு. நானும் இத்தனை நாளாக பார்க்கல. இத்தனை நாளாக பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எந்நேரம் இதுக்குள்ளேயே தான் நடந்துட்டு இருக்கிறீங்க. இது உன்ற கண்ணுக்கு தான் எல்லாம் தெரியும். உங்கள் கண்ணுக்கு தெரியாத. பூரா பொறிச்சோம்னாங்க ஒரு 1/4 கிலோ பழமே ஆகுங்க. அவ்வளோ பழம் இருக்குது. எத்தனை பழம் காய் நிறைய இருக்குதுங்க. பூச்சி இலைய பூரா பூச்சி அரிச்சிடுது. ஆனால் காய் நல்லா இருக்குதுங்க. காயெல்லாம் உனக்கு செல்வி, பழம் எனக்கு வச்சுக்க. உனக்கும் ஒரு வாய் கொடுக்குறேன் வா. ஒரு குழம்பு வச்சா நீங்கள் வச்சு சாப்பிட மாட்டீங்களா? சரி வா வா. அப்படியே அங்கே ஸ்டார் ஃப்ரூட்டுக்குது வருங்க. நிறைய பழம் கிடைக்கி. நல்லா பெருசாகவும் இருக்குது இந்த வாட்டி. செல்லிமா, பழம் நிறையா இருக்குது. இல்லை செல்வி, பழம் இருக்குதுங்க. ஆமாம், இன்னும் பழம் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது வருங்க. ஒரு 2 நாள் போனால் நல்லா இருக்குமா? நல்லா பழுத்ததையும் மட்டும் எடுங்க. இந்த பக்கம் பழுத்து இருக்குது வருங்க. எங்கே? அங்கேயா? பழத்ததையும் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் பாடு. போன வாட்டியானா எல்லாம் பிடிச்சிடுச்சு. போதும் செல்வி, போது விடுங்க. அது இதுலேயும் பாருங்க 5 பழம் வந்துருச்சுங்க. பக்கத்தில் பார்க்க தூக்கிட்டு இருக்குது வருங்க. அடடா, எங்கே மழைக்கு சாஞ்சிருக்க மாட்டாக்குது. குதிச்சடி அப்படியே நட்டுட்டு இருந்து பிஞ்சு வரைக்கும் எத்தனை பிடிச்சிக்குதுன்னு. இது பாவக்காய் பொரிச்சிடலாமா? வெள்ளை பாவக்காய் நான் எத்தனை தடவை முயற்சி பண்ணி இந்த வாட்டி தான். அழகாக இருக்குது செல்வி, அழகாக இருக்குது. பிஞ்சு நிறைய இருக்குது வருங்க. அப்படியே செடி தூக்குங்க பார்க்கல. பிஞ்சு எத்தனை இருக்குதுன்னு வருங்க. என்ன நம்ம மருந்தடிக்காதனால பாவக்காய் அப்பப்போ பிஞ்சு வருங்க. இதெல்லாம் அடுத்த தடவை வந்துடு. ஆமாம், அதையும் பொரிச்சிடலாமா?
வேண்டாம் வேண்டாம், இது, அதை பொரிச்சு கீழே போட்டுருக்கு. இது சொத்தையா போச்சு. இந்த வெள்ளைப்பாவக்காய் செடியை வாங்கி இந்த நான் விதைக்க இதெல்லாம் பழுத்துருச்சு செல்வி. சொத்தை விழுந்துருக்குது, அதனால தான் பழுத்துக்குது. ஓ, இதை பாதி கட் பண்ணி போட முடியாதா? கட் பண்ணி போடல. சரி, எதுக்கு இருக்கட்டு. அப்புறம் அந்த பக்கம் செடியில 4-5 செடி வச்சுக்கிறேங்க, எல்லாத்துலேயுமே அங்கே பட்டது இல்லாமா? பார்த்தீங்களா குட்டி குட்டியா உள்ளுக்குள்ள அப்படியே இந்த பாவக்காய் செடியிலையும் பிஞ்சு பிடிச்சிடுங்க. இது செல்வி. அது சொத்தையாயிடுது. ஆமாம், அது சொத்தி ஆயிடுச்சு. பிஞ்சு வருங்க மேலே குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. பூச்சி வரட்டி அடிக்கணும் செல்வி. பூச்சி வரட்டி அடிச்சோம்னா தான் வேலையாகும் போல தெரியுதுங்க. பாவக்காய் அன்னைக்கு 5-6 பிஞ்சு இருந்தது. இது இங்கே வந்து வர செல்வி. அதில் ஒரு காய் தொங்குதாட்டக்குது. ஆமாம், இது பொறிக்கலாம். அதுவும் சொத்ததா? சொத்ததானா? சொத்ததானுங்க. இதே இங்கே ஒன்று இதே பொறிச்சிடலாமா? அது ஒன்றும் பெருசாகும் பழக்குது. சரி, விட்டுறேன். பொறிச்சிருங்க, இல்லாட்டி பொறிக்கிறதா வேண்டாமா? பொறிச்சிருங்க. இங்கே பாரு, போட்டாமல் இருக்குது. பொறிச்சிடலாமா? அதுலேருந்து பெருசா இருந்ததா? இருக்குதுங்களா? இது கொஞ்ச நேரம் கீழே வச்சிட்டோம்னா பால் போயிரு. வேற எங்கே ஒரு 2 காய் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று கீழே. அதில் ஒன்று பெருசு. நீ கையில் பிடிக்க வேண்டாம். பால் வரு. அதில் ஒரு காய்க்குதுங்க தாசோடு. அழகாக இருக்குது. இங்கே இது செடியிலேயே வளர்க்குற கொட்டா அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்காது. ஆமாம், இல்லை பெருசாகிடுச்சு இது. அவ்வளோதான். எதுக்கு பாரு, என்ற கண்ணு கிடைக்காது, உன்ற கண்ணு கிடைச்சி. கலாச்செடி பார்த்தோம்ல, இப்போ இந்த பக்கம் பாருங்க காய் நிறைய பிடிச்சிருக்கு செல்வி. அப்படியே செல்வி இங்கே வருத கொத்துல கட் பண்ணி இங்கே வரு. இங்கே வரு. இது என்ன காய் இது? எது இங்கே பெரிய காயாக இருக்குது. வருது தெரியல உனக்கு? அதான் பப்ளி மாசா. அதில் பழுத்திருக்குது இருக்கு. அங்கே மேலே வருங்க. அப்படியே பழுத்தே போச்சா? ஆமாம், ஆஹா, பழுத்திருக்குது. சூப்பர் சூப்பர். பப்ளி மாஸ் இல்லை. நீ பப்ளி மாஸ் கிட்ட இருக்காதீங்க. இது பப்ளி மாஸ் இல்லை. இல்லையா? சரி, அது ஒன்று தேசி. பார்த்து முள்ளு குத்தி இருப்போம். கொக்கி எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கல விட்டுருங்க. முயற்சி பண்ணி பார்க்குறேன். எத்தனை 3/4 கிலோவே வருமாட்டாக்குது. ஆமாம், கொக்கி எடுத்துட்டு வேண்டாம் விடுங்க. சரி, அது அப்புறம் கொக்கி எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கல. இரு அந்த காயை பார்த்துட்டு இங்கேருந்து பொறிக்காம வந்தாக்க போக முடியாது. கொக்கி கொக்கிவே எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்துட்டு அதுக்குள்ளே கலாக்காய் எடுக்கிறதுக்குள்ளே ஓடுறீங்க குச்சி எடுக்கிறதுக்கு. அப்போ அதை பார்த்துட்டு பொறிக்காம வந்தால் நல்லா இருக்கும். முதல்ல காய் பார்க்கறக்கு அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, அழகு அழகு. என்ன மனஞ்செல்வி. இந்த ஆரஞ்சு பழமெல்லாம் சாப்பிட்டு அந்த தோல் இருக்குதுல்ல, அந்த தோல் எடுத்து பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கண்ணில் பிசுக்கி விடுறது. ஸ்கூலில் அது வேலை நடந்துட்டு இருக்கு. சித்த நேரம் எரிச்சலாக இருக்கு, அப்புறம் ரெடி ஆயிரு. வேற யாரோ தின்னு போட்டு தொப்பை போட்டுருப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து நம்ம விசிக்கி விடுறது. ஆமாம், நல்லா இருக்குது. அழகா அப்படியே பசேன்னு பாரு சொல்லி, எவ்வளோ அழகுன்னு. நிழல்ல இருந்துங்காட்டி பசேன்னு இருக்குது. வெயில் பட்டதுன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு கலர் மாறிக்கே. இப்போ மிளகு பொடி ஓட்டு தொடு திங்கோன்னு போல் நாக்கெல்லாம் பரபரங்குது. ஆமாம், இப்பொழுது வரைக்கும் அதுதானே செஞ்சுட்டு இருப்ப நீ. இது வார செல்வி பாதி கலர் மாதிரி பழுக்குது. அழகா பழுக்குது. ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்கு. சரி, என்னடா இங்கே பாருங்க, செடி பூரா கலக்காதாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தவருக்கு தான் தெரியுது இத்தனை காய் இருக்கும்னு. அளவெல்லாம் பிடிச்சிருக்கு செல்லி. இந்த தடவை நிறைய இருக்குது. நான் கூட முள்ளா குத்துது ஒரு செடி எடுத்துடல, ஒன்று மட்டும் இருந்துச்சு அதுன்னு நினச்சேன். இதே எல்லா பக்கமே இருக்குது. தண்ணி பக்கத்தில் சவுண்டு பூரலிங்க, வாய்க்கால் தண்ணி போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா வள்ளக்கீரைங்க நிறைய ஆற்றுல தண்ணியில் மிதந்துட்டு இருந்ததுங்க. அதெல்லாம் ஆற்றுக்கீரை தான் அது வளர்றது. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சோங்க. இங்கே பாருங்க, இதுக்கு பேர் தான் வள்ளக்கீரைங்க. வெள்ளைக்கீரை, வள்ளல் கீரை, இது மாதிரி பொக்கையாக இருக்குங்க. அதனால் குடல் கீரை.
குடல் கீரைன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு தலை வச்சு போட்டோம் பார்த்தீங்களா? பக்கத்தில் காட்டுறது கேட்டிருந்தாங்க. பாருங்க நல்லா பக்கத்தில் காடு வச்ச உடனே தலை பிடிச்சிடுச்சுங்க. எல்லாம் சூப்பராக தளைஞ்சு பாரு, கொடியே ஓடுறக்க ஆரம்பிச்சிடுது. வச்சு இப்போ 4 நாள் கழித்து வந்து பார்க்குறேன் ஒவ்வொரு முளமே தளைஞ்சிக்குது. இந்த கீரை பொரியல் பண்ண சூப்பராக இருக்குங்க. இதுவுமே இங்கே ஒரு கீரை வச்சுக்கிற பாருங்க, இந்த பொன்னாங்கண்ணி. இது இப்போ பெரும்பாலும் ஆற்று தண்ணியில் தான் நல்லா வளருங்க, சூப்பராக வளரு. இது சரி நம்மளும் கொண்டு போய் வச்சு பார்க்கலாமேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சு தலை வச்சு போட்டோங்க. ஈரப்பத்துலேயே தான் இருக்கணுங்களாம. இது தண்ணியிலினா இன்னும் சூப்பராக நல்லா வளருங்க. ருசினா அப்படியே ஒரு ருசியாக இருக்குண்ணா. 10-30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது அந்த ருசி இது வேண்டிட்டு தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்த்தியே ஆகணும்னு எடுத்துகிட்டு வந்தங்குது. குடல் மாதிரி இருக்குங்குள்ள பொக்கையா. ரொம்ப காலமாக நாக்கிலேயே மழையா கொஞ்சம் வந்துட்டு இருக்குங்காட்டிக்கு தொட்டி நிறைஞ்சு வச்சுக்கு நிறுத்தி வச்சுக்கிற பாருங்க. அரைளவு மழை ஒரு அளவு மழை எப்படியும் வாரத்துக்கு ஒருக்க நம்மளுக்கு வந்துடுதுக்கு. மரமெல்லாம் காஞ்சி போகும் வேணுமோன்ட்டு அங்கலாப்பட்டுருந்தோம். என்னடா பண்ணுறது, தண்ணி இல்லாமல்லாம் வாடுதுன்ட்டு. இப்போ அப்பப்போ ஒரு மழை கிடச்சிருதுங்க. நாங்கள் அன்னைக்கு சொன்னதுலேருந்தே மழை வந்து தோட்டத்துக்கு வந்துக்கிற புது வரவாக இருக்கும். இந்த கலரில் அப்படியே எனக்கு செவ்வந்தி பூவுன்னா அப்படி ரொம்ப பிடிக்குங்களா. வேறுங்க கலரு பார்த்தா டெய்லியே பூவாட்டம் எத்தச்சோடு இருக்குதுங்க. இது பாருங்க, இது ஒரு கலர் வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு கலரு. இதில் வேறு மாதிரி இருக்குதுங்களா. பக்கத்துலேயே வெள்ளை செவந்தி. இந்த செவந்தி ஒன்றும் பூக்கல. அது என்னமோ எனக்கு செவந்தி பூவுகளை பார்த்தோம்னால அப்படி ஒரு ஆசை வந்துரு. செவந்தி பூ பைத்தியம். நர்சரிக்குள்ளே போனோம்னால செவந்தி பூவை தான் எட்டி எட்டி பார்ப்பாங்க. எப்படி வச்சுருப்பாங்க முன்னாடி. 2 தொட்டி எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்படுவேன். அப்புறம் வருதே இல்லையா அப்படின்ட்டு. புதினா வரிசையில் அறுத்துட்டே இல்லை. ஆமாங்க, அப்படியே ஜம்முன்னு வந்துருச்சு வரு. புதினா பாருங்க அறுத்துட்டது சூப்பராக வந்துருச்சு. கற்பூரவல்லியுமே அப்பப்போ அறுத்து விட்றதுங்க. இல்லாட்டி கொடியாட்டா படந்து போயிட்டே இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் கொடியாட்ட போயிட்டு தான் தேவையும் இல்லை. அத்தனை இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் தளவு பிடிச்சி வருதுங்க. மஞ்சள் வெள்ளை வெள்ளை பூ சின்னதாக தான் இருக்குது. வெள்ளை பூ சின்னதாக இருக்குதுங்க. உளுந்து உளுந்து முளைச்சிக்குது. படறதில்ல. விதை நிறைய முளைச்சிக்குது. இப்போ இடையில நல்லா வெயிலாக இருந்தங்காட்டிக்கு ஒன்றும் வராமல் இருந்தது. இப்போ இங்கே பக்கத்துலேயே குமட்டைக்கீரை விதைங்க. சரி, இங்கே பாரு கல்வாழை பூத்துருச்சு. அழகாக பூ விட்டுருக்குது பாருங்க கலரு. மனம் அடிக்குதான்? மனம் அடிக்காது பாருங்க. சிவப்பு முள்ளங்கி நிழல் நட்டு வச்சுருந்தேன், வரவே மாட்டேங்குது. என்னடா நம்ம மண்ணுக்கு. நானும் எத்தனை தாட்டி முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இப்போவுமே அது நல்லா வரல. இருந்தாலுமே கொஞ்சம் தான் பெருசாக கூட வேண்டியதான். பெருசு நீ ஆகாதுங்க, வயசாகிடுச்சின்னு இருக்குது வருகுது சிவப்பு முள்ளங்கி. இதெல்லாம் ஊட்டி இதுக்கு தான் வரமாட்டேங்குது, நம்மளுக்கு வரமாட்டேங்குது. வெள்ளை முள்ளங்கி வேணால் சூப்பராக வருது. வெள்ளை முள்ளங்கி அங்கே இருக்குது, அதை எடுத்துக்கலாங்க. அது பெருசாயிடுச்சா? அது பெருசாகிடுது. ஏன்னா இந்த வாட்டி வெயில் அடிச்சுட்டு இருந்ததுனால நல்லாவே வரல. ஒரு சாம்பாருக்கு ரெடி. ஒரு சாம்பாருக்கு போகுது இந்த. ஓ ரைட். வெள்ளை சிகப்பு ரெண்டையும் கலந்து போட்டால் ஒரு சாம்பாருக்கு ரெடிக்கும். தோட்டத்துக்குள்ளே வந்தால் செல்வி, அந்த பூவை பார்க்குறதுமே அந்த குருவிகள்லாம் கத்துதில்ல. ஆமாம், அதை கேட்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். எங்கேயோ ஒரு பக்கம் குருவி கத்திட்டே இருக்கு. ஆமாம், காதுக்கு இனிமையாக இருக்குது, கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்குது. மயில் கத்து எங்கே இருக்கிற? இங்கே இருக்கு பாருங்க. பீங்க பிஞ்சு வருது. வீக்கு பிஞ்சு பந்தலேறி பந்தல் விடுது. ஒரே ஒரு வீக்கு பிஞ்சு, இங்கே ஒரு வீக்கு பிஞ்சு சொத்தையாக போச்சு வருங்க. வருங்க அங்கேயும் கூட ஒரு வீக்கு பிஞ்சு தெரியுதா? இங்கே வருங்க. இது
நல்லா பழுத்து சூப்பராக இருக்குது. ஒன்றும் சாப்பிடாம இருக்குதுங்க. நம்மளுக்கு வேண்டி விட்டுருச்சு வளர்க்குதுங்க. எட்டுமா ஜம்ப் பண்ணுக்கு பார்க்கல. அது தின்றுக்க மாட்டா இருக்குது இல்லைங்களா? இல்லையே, முழுசாக இருக்குது வேறு. ஆமாம், சூப்பராக பழுத்துருச்சு. இப்போவே அரிஞ்சு சாப்பிடல. உள்ள பாரு கலரு. கத்தியெல்லாம் இல்லாத போது, சின்ன பசங்களாக இருக்கும்போது அப்படியே புலம் தர்றது. அதுக்குள்ளே ஆத்திரம். ஆமாம் ஆமாம். இங்கே ஒரு சிவப்பு பண்டை வந்து பாரு, அதை பொரிச்சிட. ஆமாங்க, சாம்பார் கூட போடுற போது கரெக்டான பக்குவமாக இருக்க மாட்டேங்குது. ஆமாம். அது எங்கே செடி கட் பண்ணி எடுத்துடாத. இல்லை, கட்டரை எடுத்துகிட்டு வந்தீங்களோ? அது எங்கே? வாழைக்கீரை பாருங்க, கொழு கொழுன்னு எப்படி தளைஞ்சிருக்குதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து எடுக்க வேண்டியதுன்னு. நீ பெரிய வாழைக்கீரை மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி அறுத்து எடுத்துக்கல. அப்படியே சூப்பராக வந்துடுச்சு. இடையில கொஞ்ச நாள் எல்லாம் வெயிலுக்கு தாங்காமல் வாழைக்கீரை முளைச்சி கருகி போச்சு. போண்டா சுட்டால் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி போண்டாவுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? போண்டா கூட கொஞ்சம் சேர்த்தே எடுத்துக்கோ. போண்டா கூட சுட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வச்சுட்டு கூட சாப்பிடலாம். ஆமாம், இல்லை ஒரு மாதத்துக்கு கூட வச்சுட்டிங்களா? சூப்பராக இருக்குது. அப்படின்னு சுட்டு உங்களுக்கு குசும்பு அதிகமாக தான் போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, போண்டான்னா கொஞ்சம் ருசியாக இருக்குது. எண்ணெயில் போட்டுக்கிறது. அதுக்கு வேண்டி ஒரு 9 நாளைக்கு வச்சு திம்பாங்களா? சரி, உன்னால போண்டாவுக்கு வேணாம் வந்துட்டு அப்புறம் நீ சுடுறதா சுடு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்தாலும் பரவாயில்ல. அறுத்தறுத்து எடுக்க தலை வந்துட்டே இருக்குங்க. அழகாக இருக்குது நல்லா. இங்கே வருங்க, தலை அட்டகாசமாக இருக்குது. ஒரு உறவு வந்து முள்சீத்தாப்பழம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. முள்சீத்தாப்பழம் பாருங்கள், இப்போ சீசன் இல்லைங்க. வெறும் மரம் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கமெல்லாம் அங்கே இன்னும் நிறைய செடி இல்லையில. பூரா இலையில கூட வந்துருச்சு. ஆமாங்க, இலையும் கூட எல்லாம் உதிர்ச்சு. தலை வந்து பிடிக்கிற போது பூவை எடுத்து காய் வந்தால் தானுங்க. இத்தனை நாளாக வந்த வளமெல்லாம் பேஷண்ட்டுகளுக்கு தான் கொடுத்தோம். அதுவும் ஃப்ரீயாக தான் கொடுத்தோம். வாங்கிட்டு போனவங்களும் கூட கமெண்டில் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கு, இல்லைன்னா பொய் சொல்கிறாங்களே என்னவோ அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க. பேஷண்ட்டுக்கு தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கி அழுத்திப்பூ நிறையவே வந்துருச்சுங்க பாரு. கிளை எல்லா கிளைகள்லேயும் பூவு சூப்பராக வந்திருக்குது பாருங்க. இன்றைக்கி 1 கிலோவே வருமாட்டாக்குது பூவே. ஏகப்பட்ட பூ வந்துருச்சு. உனக்கு கிளைகள் எல்லா கிளைகள்லையுமே பூ எடுக்கு. இப்போ கொஞ்சம் இத்தனை நாளாக கம்மியாக இருந்ததுங்க அழுத்திப்பூவு. அப்படியே சாப்பாட்டில் வேணும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. வெறும் பூவை வணக்கி ரசம் வச்சாலே போதும். பச்சைத்தண்டு கீரை 2 செடி இருந்தால் போதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பொரியல் பண்ணல. இங்கே வேறு பச்சைத்தண்டு கீரை எப்படி தளைஞ்சிருக்குதுன்னு. இதுக்கு மழை 2 கிடைக்குமுங்க. இப்படி கிளி எடுத்துட்டோம்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி பச்சைத்தண்டு கீரை கிடச்சிட்டே இருக்குது. பொதுவாகவே சொல்லி எல்லா கீரைகளுக்குமே நல்ல தண்ணி கிடச்சிதுன்னா அவ்வளோ செழிப்பாக வருமாமா. நம்ம என்னதான் தண்ணி விட்டாலுமே மழை வந்த உடனே அப்படியே இங்கே வருங்க. ஆமாம், எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, தளன்னு. மழை பேஞ்சங்காட்டி பாருங்கள், கருங்காலி மரம் ஒன்று அப்படியே புதுசாக துளிர் விடுதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அப்படியே வாடி தொங்கி போய் கிடந்தது, நல்லா துளிர் விடுறக்க ஆரம்பிச்சிடுச்சு. காத்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தா வீட்டை சுற்றி ஒரே மணங்க. என்னடான்னு வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் பார்த்தா வெண்கார பூ அப்படியே பூத்து நிற்கிதுங்க. மனம் வளைச்சி அடிக்குது. இதுமே இந்த கனகசெம்பு பூவாட்டா நல்ல மணங்க. இதுக்கு அடியில் நின்று ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணினோம்னா, நம்ம நினச்சது 5 நிமிஷம் டெய்லியும் நின்று தியானம் பண்ணினோம்னா நம்ம நினச்சது நடக்க அப்படிங்கிறாங்க.
நம்ம பொதிகை ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்போதைக்கு தேவையான லெமன் கிராஸு, சித்திரத்தை, கருவேப்பிலை, இது எல்லாமே இந்த மனம் ஊட்டி தாவரங்களும் சுவை ஊட்டி தாவரங்களும் தேவையான அளவுக்கு அரைச்சிட்டு போயிடுறதுங்க. அறுக்க தலையா சூப்பராக தளைஞ்சிக்குதுக்க. எப்பவுமே நான் நல்லா தளைஞ்சு நிற்கி. நிறைய வச்சுருந்தாரு, கொஞ்சம் தோண்டி எடுத்துட்டோம். தட்டு மாதிரி முத்தி போகுதுங்களே, தேவைக்களவுக்கு போக மிச்சமாயிருது. போதும், அப்புறம் எடுத்துக்கலாம். அதாவது கட்டு போடுறதுல ஆமாம், அது தனியாக கட்டுக்கு கவுரு தேட முடியாதுல்ல, இதையே எடுத்து கட்டிக்க வேண்டியது, அவ்வளோதான். அன்றைக்கி அறுவடையெல்லாம் முடிஞ்சுதுங்க. வெயிலுன்னு சொல்லிட்டு மரத்து நிழலில் வந்து உட்காந்துட்டு அப்படியே வெயிலில் வச்சாலாம் வாடி போகன்ட்டு நிழலில் கொண்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நிழலில் உட்காந்துட்டு போகலான்ட்டு அப்படியே உட்காந்துட்டுங்க. சரி, இந்த அறுவடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய்ங்க.